ஃபர்ஸ்ட் நான் வந்து டிஸ்க்ளைமர் போட்டுறேன். குட் மூவியோட ரிவ்யூக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டைஹேட் தளபதி அண்ட் விஜய் ஃபேன், தளபதி விஜய் ஃபேன். ஸோ வந்து நான் வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட்லேயும் படத்தை பார்த்தேன். ஆஸ் அ விஜய் ஃபேனாகவும் பார்த்தேன், ஆஸ் அ நியூட்ரல் ஃபேனாகவும் பார்த்தேன். ஆஸ் அ விஜய் ஃபேனாக பார்க்கும்போது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, நீ அது என்ன இருந்தாலும் நீ வந்து விஜய் ஃபேன், அதனால வந்து இப்படிதான் சொல்லுவேன் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு. பட் ஜெனியூனா இருக்க விஷயம் மட்டும்தான் இப்போ நான் பேசுறது என் ஆஸ்பெக்ட்ல. முக்கியமா நிறைய பேருக்கு நான் இந்த மூவி வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ல தெரிஞ்சுக்கலாம், நிறைய ஆங்கிள் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம பார்க்கல. பட் ஆனா ஓவராலா நான் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் இப்போ உங்களுக்கு மூவி ரிவ்யூ வரப்போகுது. எஸ், அதான் வந்து படம் எப்படி இருக்கு, எப்படி வந்து ஒரு கலவையான ரிவ்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு 90% ஆஃப் த மூவிக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ, ஸோ 10% அப்படி இப்படி அங்கே நெகட்டிவ் இருக்கு. பட் ஓவராலா படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஒன்லைன் ஃபர்ஸ்ட் ஒரு வில்லனுக்கும் ஹீரோக்கும் நடக்கிற ரிவெஞ்சு, அந்த ரிவெஞ்ச்ல வந்து எப்படி படம் போகுது அப்படின்றதா ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம படம் பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த ஆங்கிள் இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கென்யால வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சீன் எடுத்துட்டு வராங்க. அந்த சீன்ல வந்து ஒரு ட்ரெயின் ஃபைட்டு. அந்த ட்ரெயின் ஃபைட்டே வந்து நிறைய படத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ட்ரெயின் ஃபைட்ஸ் இல்ல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம். பட் ஆனா உண்மையாலுமே வந்து ஒரு ஹீரோ காம்போஸ், ஒரு செட் ஆஃப் காம்போஸ் அவங்கள யூஸ் பண்ணி இந்த மாதிரி சீக்வன்ஸ் எடுத்துட்டு வரும்போது பார்க்கறதுக்கு வந்து இட்ஸ் விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருந்தது. அது இல்லாம நான் ஓப்பனிங்லேயே வந்து படத்தை பார்த்து ரசிச்சு இல்ல கண்கலங்கின ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐல வந்து இறந்து போன நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து நம்ம முன்னாடி அப்படியே நிறுத்தி இருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது அது ஆக்சுவலா பார்க்கும்போது. எப்படின்னா அவர் நம்ம கிட்ட பேசுற மாதிரி, இல்லாத போதுதான் ஒருத்தரோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸ்கிரீன்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது கண் கலங்க வச்சிருச்சு அந்த சீன்ஸ்லாம். அது எப்படின்னு தெரியல, பட் உண்மையாலுமே நல்லா இருந்தது அந்த சீக்வன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ஓப்பனிங்கான கொடுத்துருந்தாங்க. அதை தவிர்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு பிரிச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் வந்து ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்தாங்கன்னா, லப்பா என்னப்பா இது ஃபேமிலி என்டர்டைனிங் பயங்கரமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. போக 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 வந்து கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்குள்ள இறங்கும் போது ஒரு சில இடத்துல வந்து லைட்டா போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஓவராலா அது ஏதோ வச்சு நிறைய மேட்ச் பண்றாரு வெங்கட் பிரபு. நீங்க வந்து ஏதாவது போர் அடிக்கிறா டக்குன்னு வேற ஏதாவது சீக்வன்ஸ் எடுத்துட்டு வருது, டக்குன்னு வேற ஏதாவது எடிட் கட் எடுத்துட்டு வருது அப்படின்ற மாதிரி ஓவராலா ஏதோ வச்சு மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கிராஃப் வந்து ஹைல இருக்குது, லைட்டா டவுன் ஆகி அப்படியே போகும்போது ஒரு 3 hours படத்துல வந்து ஃபுல் கிராஃபும் இப்படியே போறதுக்கான சான்சஸே கிடையாது, அப்படியே மேலேயே போறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ கிராஃப் வைஸ் வந்து இறங்கி ஏறுதுன்னு இப்படி இருந்தாலும் படம் வந்து ஒரு 3 hours போறது வந்து உண்மையாலுமே கண்டிப்பா 3 hours ஒர்த்தான ஒரு படமா தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து 3 hours அப்படின்னு யூஏ சர்டிபிகேட் வந்தோடனே 3 hour என்னப்பா இது 3 hour அப்படி என்ன படத்தை பாக்குறது, போர் அடிக்குமே அப்படின்ற பேர் நிறைய பேர் சொன்னாங்க. பட் 3 hours கண்டிப்பா ஒர்த்து. ஸோ அடுத்ததா படத்துக்குள்ள போறோம். டி ஏஜிங் லுக். இந்த டி ஏஜிங் அப்படின்றது வந்து இப்போ ஒரு ஹாலிவுட்ல இருந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா, அதெல்லாம் முந்தைய காலத்துல எல்லாம் கொஞ்சம் லேட்டா வரும், 15 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் வரும். பட் இப்பெல்லாம் அந்த டிஏஜிங் லுக்லாம் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி வந்து ஆல்ரெடி நிறைய தான் ட்ரை பண்ணிருக்காங்க தமிழ் சினிமாலே. பட் சின்ன கேமியோ, 2 minutes ரோல், ஒரு 5 minutes ரோல் அந்த மாதிரி. பட் ஓவராலா ஒரு பிலிமுக்கே ஒரு டிஏஜிங் லுக்கை வந்து ஒரு 2 hours 2.5 hours டிராவல் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் சினிமா. ஸோ வந்து அதை பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஏஜிங் லுக்ன்றது வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு பேசும்போது அதை டிஏஜ் பண்ணிடலாம். பட் அது சைன்ல திரும்பும்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்போ அவங்க ஃபேஸ்லாம் மாற போது அந்த டிஏஜிங் லுக்கை அங்கேயும் நம்ம கரெக்ட் பண்ணா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. லைட்டா பிசிறு தட்டினா கூட நம்ம வந்து அதை பார்க்கும்போது என்னடா இது, நம்ம குறை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்ப்போம்ல விளக்கெண்ணெய் விட்டு, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பா இதுல ஏதோ லேக் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ டிஏஜிங் லுக்ல வந்து வெங்கட் பிரபுவும் சரி விஎஃப்எக்ஸ் டீமும் சரி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்றத சொல்ல முடியும். எஸ், அடுத்தது வந்து இந்த படத்தோட கோர் யாருன்னு பாத்தீங்கன்னா none other than விஜய் தான், தளபதி அவர்கள் தான். அவரு வந்து இந்த படத்தை வந்து ஃபுல்லா நீங்க எங்க திரும்பினாலும் வந்து விஜய் அவர்கள் தான். விஜய் இந்த சைட்லயும் இருப்பாரு, அந்த சைட்லயும் இருப்பாரு. ஏன்னா ஒரு டபுள் கேமியோ ஆக்ஷன் நடத்தும் போது வேற யாருக்குமே வந்து ஸ்கோப் இருக்கும், ஆனா வந்து இவர் தான் வந்து ஃபுல் ஸ்டோரியில டிராவல் பண்றாரு. ஸோ வந்து ஒரு பேக் போன், ஒரு கோரு, இல்ல ஒரு ஸ்ட்ராங்கா கதை களத்தையே வந்து பிடிச்சி நிறுத்ததுன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள். எஸ், இது எல்லாமே நான் பாசிட்டிவ்ஸ், கண்டிப்பா நெகட்டிவ்ஸும் சொல்லுவேன். அடுத்ததான் வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் வந்து ஸ்னேகா. விஜய் அண்ட் ஸ்னேகா காம்போ வந்து உண்மையாலுமே நல்ல ஒரு ஃபேமிலியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஃபேமிலி கலந்த கலவை எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உண்மையாலுமே சொல்றேன், காமெடி லெவலையும் சரி, ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் சரி, ஒரு சில சீன்ஸ்லாம் அப்படியே பார்க்கும்போது இல்ல
ஹை ஜாலியா இருக்கே, இந்த மாதிரி என்டர்டெய்னிங்கா பாக்கிறதுக்கு நல்லா சிரிப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு தளபதி அவங்களோட ஆக்டிங் வந்து வேற லெவல் இருந்து, ஸ்னேகா அவங்களோட காமெடி சென்ஸ், இதுக்கு நடுவுல வந்து பிரசாந்த், அஜ்மல், அப்புறம் பிரபுதேவா அவர்களோட கேமியோ எல்லாம் சூப்பரா வந்து கேமியோ இல்ல அவங்க கூடவே டிராவல் பண்றது உண்மையாலுமே ஒரு எப்படி சொல்றது, ஏதோ ஒரு 90s கிட்ஸ்க்கான அப்பத்தி படம் இருக்கும் தெரியுமா, ஜீன்ஸ் பார்த்த மாதிரி இருக்குது, மிஸ்டர் ரோமியா பார்த்த மாதிரி இருக்கு. இந்த சைட்ல வந்து தளபதி ஆல்ரெடி வந்து ஆக்ஷன்ல இருக்காரு. சின்ன சின்ன டைலாக் சொல்லுவாங்களா, உங்களை நீயே கலாய்க்கிறது என்ன நான் கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தளபதி வந்து அந்த கலாய்க்கிறதுலாம் நிறைய வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து சூப்பரா காமெடியா, அதாவது ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக பண்ணல, அந்த இடத்துல வச்சா அவரை கலாய்க்கவும் தெரியும், லைட்டா வந்து பங்கப்படுத்துற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது யுவன் அவர்களோட மியூசிக். இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா பிளஸும் மைனஸும் இருக்கு. படம் ட்ரைலரு இல்ல வந்து படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி யுவன் அவர்களோட மியூசிக் என்னப்பா மியூசிக் போட்டிருக்காரு, என்னப்பா இதுப்பா அப்படி இப்படின்னு நிறைய நெகட்டிவ் அலிகேஷன்ஸ்லாம் வந்தது. பட் படத்தை நீங்க வந்து அந்த விஷுவல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யுவன் செதுக்கி இருக்க பிஜிஎம்லாம் பயங்கரமா இருந்தது. என்ட்ரில இருந்து சில பேருக்கு போட்டிருக்க பிஜிஎம் அதெல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா விஷுவலா டங்கு டங்கு டங்குன்னு அந்த பேஸ் அதிரும்ல, என்னப்பா மூளைக்கு ஹார்ட்டுக்கும் அப்படி அடிக்கிற மாதிரி ஒரு பேஸ், அந்த பேஸ் ஃபுல்லா யுவன் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. பட் பாட்டு லேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நான் நெகட்டிவ்ல வரேன். எஸ், அடுத்தது வெங்கட் பிரபு. இவரை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஜாலியான ஒரு படத்தை எப்படி வேணாலும் வந்து ஒரு என்டர்டெய்னிங்கா எடுத்துட்டே போயிடுவாரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த படத்துல, எந்தெந்த இடத்துலலாம் படம் லைட்டா வந்து அப்படி இப்படி லைட்டா அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து எதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணா, யார் ஒரு கேமியோலாம் வச்சு மேட்ச் பண்ணா, யாரெல்லாம் மியூசிக் எல்லாம் வச்சு மேட்ச் பண்ணா அந்த இடம்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுன்றத வெங்கட் பிரபு அவர்களுக்கு வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை பக்காவா பண்ணியிருக்காரு. என்னோட பர்சனல் மெசேஜ் ஆஸ் அ ஃபேன், தயவு செஞ்சு தேவையில்லாத இடத்துல பாட்டு வைக்காதீங்க. ஓகே சரி, ஓகே. அடுத்தது காமெடி ஆஸ்பெக்ட்ல விஜய் அவர்கள்கிட்ட ஒரு காமெடி கொடுத்தாலே அவரே முடிச்சிருவார். அந்த காமெடி சீக்வன்ஸ்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் அவரை வந்து காமெடிலாம் நீங்க எதுங்க வெளியில இருந்து ஹையர் பண்றீங்க, அவரே முடிச்சிருவார் அப்படின்வாங்க. பட் யோகி பாபு வித் விஜய் அவர்கள் வந்து இட்ஸ் அந்த ஒரு ஒரு ½ an hour காம்போ நடக்கும். அது வந்து செகண்ட் ஹாஃப் வந்து தாங்கி பிடிச்சிருக்கோம். அந்த காம்போ காமெடியில வந்து நல்லா இருக்கேப்பா, செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷனே போயிடும் நினைச்சோம், பட் இதுவும் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் கலந்து இருந்தது ஆக்சுவலா. அடுத்தது படத்தோட பிக்கஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து படத்துல நிறைய ஓல்டு பிஜிஎம்ஸ், ஓல்டு மூவிஸோட பிஜிஎம்ஸ் பாட்டு அங்கங்க வந்து இப்போ மருதமலை மாமணியே முருகையா அது அந்த மாதிரி சாங்ஸ், இன்னும் நிறைய சாங்ஸ்லாம் அங்கங்க யூஸ் பண்ணிக்கிறதுலாம் வந்து ரொம்ப அழகா, அதாவது ஆடியன்ஸ் வந்து டக்குன்னு கனெக்ட் பண்ணி அடுத்து மூவ் ஆக வைக்குது அவங்கள. அதாவது ஜாலியா இருக்கேப்பா அப்படின்னு எங்காவது டவுன் ஆகாம இருந்தா அந்த பிஜிஎம் போட்டு என்னப்பா தூங்குறீங்களா, லைட்டா தட்டி எழுப்புடா அப்படின்ற மாதிரி எழுப்பி விட்டுறாங்க. எஸ், கேட்சியான திங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மியூசிக்கு, அதுக்கப்புறம் வந்து முக்கியமா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், கேமியோஸ் அண்ட் தோனி ரெஃபரன்ஸ். இந்த விஷயம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாரு, எந்தெந்த பிஜிஎம் போட்டா இல்ல எந்தெந்த விஷுவலான விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து இவ்வளவு நாளா ஒரு 10 வருஷமா என்கேஜ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத ஸ்டடி பண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு உள்ள. கங்குவா ரெஃபரன்ஸு, மங்காத்தா பிஜிஎம், அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ்ல வந்து டிஷர்ட்டு, சிஎஸ்கே முக்கியமா. ஸோ வந்து இதெல்லாம் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. வில்லனிசம் இதை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். நிறைய பேர் வந்து ரிவ்யூ, நான் ஒரு சில ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது வந்து மோகன் அவர்கள் வந்து வில்லனா எதுக்கு போட்டிருக்கீங்க, அவர் வந்து அந்த அளவுக்கு இல்லையே, அவர் வந்து வில்லன் மெட்டீரியலே கிடையாது, அவர் வந்து ஒரு காலத்துல லவ்வபிள் சாங் கொடுத்த மெட்டீரியல், அவர் வேற லெவலு. பட் ஆனா இந்த இடத்துல வில்லன் வந்து மோகனே கிடையாதுன்றது நிறைய பேருக்கு புரியல. மோகன் அவர்கள் வந்து வில்லனோட அப்பா. அந்த வில்லன் வந்து அவரோட கேரக்டர்ல எப்படி இருப்பாரோ அவரால் வந்து ஒரு ஹேண்டிகேப்பா இருக்கிறவரெல்லாம் இறங்கி ஃபைட் பண்ண முடியாது. அவர் டெட்லியா யோசிப்பாரு, அந்த யோசிக்கிறத வந்து வேற ஒருத்தர் மைண்ட்ல திணிக்கிறாரு, அந்த திணிக்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு ஜென்டலா தான் காமிக்க முடியும். ஸோ அவர் இறங்கி அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன்ல பயங்கரமா காட்டி அதெல்லாம் சான்ஸே இல்லை. விஜய் வெர்சஸ் விஜய் தான், இளைய தளபதி வெர்சஸ் தளபதி தான் இதுல வில்லனிசம். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு விஷயம் வந்து பிரசாந்த் சார், அதுக்கப்புறம் பிரபுதேவா அவர்கள், அப்புறம் இந்த அஜ்மல் அவர்கள், அப்புறம் இன்னும் நிறைய பேர் கேமியோஸ், இது எல்லாருக்கும் ரிவீல் ஆயிருக்கும் இந்த எஸ்கேஓட கேமியோ கூட. ஸோ அதுவுமே வந்து ஒரு வேற லெவல்லான மெசேஜ் ஃபார் தமிழ் சினிமா அண்ட் பாலிடிக்ஸ். அதுவுமே நல்லா இருந்தது. ஒரு ப்ராட் மைண்டடா இருக்க ஹீரோ, ஒரு 200+ க்ரோஸ் இருக்க ஒரு பிஸ்னஸ், அதை விட்டுட்டு பாலிடிக்ஸ் வராங்க அப்படின்றத வந்து மெசேஜ்லயும் கன்வே பண்ணியிருக்காரு. அப்புறம் எஸ்கே கிட்டையும் சொல்லியிருக்கிற விஷயம் இதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு.
ஓவராலா வந்து கடைசி ஒரு ½ அன் அவர் படம் எப்படி இருந்ததுன்னா நெருப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சைட்ல சிஎஸ்கே மேட்ச் வெர்சஸ் மும்பை. ஸோ கிரிக்கெட் ஆடியன்ஸை பிடிச்சிட்டாரு. இந்த சைட்ல வந்து தளபதி அவர்களோட 2 தளபதிகள் அவர்களுக்கான ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு கமெண்ட்ரி போகுது. அந்த கமெண்ட்ரி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்காவா எடிட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பத்ரிநாத் அவர்களோட கமெண்ட்ரி. எதுக்கெல்லாம் எந்தெந்த சீக்வன்ஸ் கமெண்ட்ரி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எடிட்டிங் மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது கடைசி வரைக்கும் டிராவல் ஆகி கடைசியா அந்த கிளைமேக்ஸ் முடியும் போது கூட இல்ல ஒரு நல்ல பினிஷிங் கொடுத்ததுக்கான ஒரு எப்படி சொல்றது ஒரு பை ஹார்ட் நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆடியன்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் எழுந்தே போல. ஏன்னா அடுத்தது என்ன ஏதாவது போடுவாங்களா இல்ல ஏதாவது லீட் இருக்கா, ஏன்னா அது மாதிரி ஒரு தமிழ் சினிமா எடுத்துட்டு வந்துட்டாங்க லீடு கொடுக்குறது இல்ல அடுத்த பார்ட் கொடுக்குறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது லீட் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு எப்படி சொல்றது ஹைப்னு தாண்டி நம்ம எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ற அளவுக்கு இருந்தது. ஸோ ஓவராலா கோட்டோட நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தயவு செஞ்சு தேவையில்லாத இடத்துல சாங் வச்சு வெறுப்பேத்தாதீங்க மிஸ்டர் வெங்கட் பிரபு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா வில்லன், நான் சொன்ன மாதிரி வந்து வில்லன் அவர் இல்லை, ஆனா மோகன் அவர்களுக்கு பல வேற ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம், அதுதான் உண்மை. ஸோ எஸ்ஜே சூர்யா அவர்களை ட்ரை பண்ணியிருந்தா கூட செம்ம டெட்லியஸ்டா இருந்திருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு லேகு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அவரோட கோர் டீம் இருக்குல்ல, வெங்கட் பிரபு அவரோட கோர் டீம் மங்காத்தால இருந்து கோவால இருந்து, ஸோ அதை பார்க்கறதுக்கு லைட்டா ஒரு போரிங்கா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் நியூவா யாராவது ட்ரை பண்ணலாம். அந்த ஹேக்கர்ஸ், அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் பண்றாங்க அவங்க எல்லாம் வந்து யூஸ்வலா ஏதோ ஃபேஷியல் அதே ரியாக்ஷன் அதே மாதிரி உட்காந்துட்டு அதே லேப்டாப்பை தட்டி அதே ஹேக்கிங் அதே இது பண்ற மாதிரி அது ஒரு போரிங்கான கான்செப்டா இருந்து. ஸோ அதாவது பண்றதா இருந்தா தயவு செஞ்சு இந்த ஒரு காம்போவை மாத்திட்டு வேற ஒரு காம்போயா இருக்குங்க, அடுத்த படத்துல அவங்களுக்கு என்ன கூட காம்போ கொடுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. எஸ், இந்த படத்துல வந்து ஒரு மிக்ஸ்ட் அப் ரிவ்யூஸ்லாம் தாண்டி ஓவராலா அவுட் ஆஃப் 5 வந்து கண்டிப்பா 4.5 கொடுக்கலாம். ஸோ டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். இட்ஸ் அ கமர்ஷியல் பக்கா என்டர்டைனர் அப்படின்னு ஆஸ் அ தளபதி ஃபேனா நான் சொல்றேன். அப்படி நீங்க ரொம்ப எப்படின்னா கிராபிக்ஸ் ஓரியன்டா இல்ல வந்து ரொம்ப டெக்னிக்கல் ஓரியன்டா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா அங்கங்க லேக் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. ஸோ ஆஸ் அ தளபதி ஃபேனா, ஆஸ் அ நியூட்ரல் ஃபேனா, ஆஸ் ஃபேமிலி என்டர்டைனர் படமா நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா 3 hours பக்காவா மூஞ்ச சுளிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன சீன் கூட இல்லாம பக்காவா எடுத்திருக்காங்க. ஸோ டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். This is Vijay Karthik saying off. Tata, bye bye. See you. தனியா கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. Bye bye. Good time.